Was matched to Morgan has to side. மோனிஷா இல்லையா? Moni. சரி, நீங்க பேசுங்கப்பா. குணாவும் சுஜன் பேசுங்க. மேம் சுஜன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? அப்படியா? சரி, வேற யார்கிட்ட பேசுறீங்க? பேசுறேன். பேசுப்பா. நீ ஆரம்பிடா. Morgan has to wait. Morgan is arbiter. Undam non-stop. Just gate. Wir können tanzen gehen. Good idea. One. Absieben. Absieben ist super. குட். ஓகே, மோனிஷா வந்துட்டாங்களா? Yes, ma'am. மறுபடியும் நீங்களும் ஏஞ்சல் பேசுங்க. Okay, ma'am. Was matched to Morgan has to side. Tut meet like Morgan Muses Lenny. Kade und I am Freitag. Das geht. Wir können ihn vorgehen. Good idea. Wann? 9? 9 it's super. சூப்பர். ஸோ கூட்டே ஈடே சொல்லணும், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. கூட்டே ஈடே 1. வேற யார் பண்ணலையோ நாளைக்கு கண்டிப்பா பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமே கிளாஸ் எடுத்துட்டு போயிடுவேன் பேசாம. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். கேன் வி ஷைனன் டர்மீன் ஹாபன், கேன் ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் மேட்ச் பண்ணணும். எதுக்கு அப்புறமா எதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் போடணும். Guten Tag, Praxis Dr. Steinig, Svetlana Keller. Was kann ich für Sie tun? Guten Tag, mein Name ist Mara Dobart. Ich hätte gern einen Termin. Können Sie am Freitag um 10:45 Uhr kommen? Nein, ich muss am Freitag arbeiten. Geht es auch am Montag? Nein, leider nicht. Am Montag ist nichts frei. Geht es am Mittwoch um 11:30 Uhr? Ja, das geht. Vielen Dank. Also Mittwoch um 11:30 Uhr. Wie ist nochmal Ihr Name, bitte? Mara Dobart. Danke, Frau Dobart. Bis Mittwoch. Auf Wiederhören. Danke. Auf Wiederhören. மேட்ச் பண்ணீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் என்ன படிங்க. இன்னொருத்தவங்க படிச்சுட்டு ஆன்சர் என்ன படிங்க, ஒன்றுன்னா படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கூட்டன் டாக், பிராக்சிஸ் டாக்டர் ஸ்டைனிக், ஸ்வெட்லானா கெல்லர், வாஸ் கானிஷ் ஃபார்ஸிட்டுன். ஸோ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டன் டாக்,
My Name ist Mara Dobat. So my name is Mara Dobat. Ich hätte gern einen Termin. I would like to have an appointment. இப்போ செகண்ட் ஒன் யார் படிங்க முடிச்சவங்க? வெற்றி படிக்கிறேன். ஆ Zwei können Sie am Freitag ம் um Zehn 6 Uhr Uhr 45 45 kommen. Uhr kommen. ஸோ இந்த ஊவர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஊவர் நடுவுல சொல்லிடணும். Okay. இதுக்கு என்ன ஆன்சர்? Main ich muss am Freitag arbeiten. Wird es auch am Montag? நெக்ஸ்ட் வேற யார் படிக்கிறீங்க? வேற யார் ஆன்சர் மார்க் பண்ணிருக்காங்க? தேர்ட் ஒன்க்கு பேசுங்க. படிக்கணுமா? 9 leider nicht am Montag ist nichts frei. Geht am Mittwoch 11 Uhr 30. Answer ja, das geht. Vielen Dank. vielen Dank. அடுத்தது நான் படிக்கணும். Also Mittwoch 11 Dreizehn Uhr. Uhr நடுவுல சொல்லுங்க. 11 Uhr 30. Okay. 11 Uhr 30. Wie ist nochmal Ihr Name bitte? Answer Mara Dobat. ஓகே, கடைசில மோனிஷா படிக்கிறேன் மேம். Danke Frau Dobert bis Mittwoch auf Wiederhören. Auf Wiederhören. Yeah ma'am. Danke auf Wiederhören. ஸோ நம்ம பார்த்து பேசும்போது ஆஃப் வீடர்சேயன்னு சொல்லிட்டு பாய் சொல்லுவோம். ஃபோனில் வந்து நீங்கள் பாய் சொல்லணும்னா ஆஃப் வீடர் ஹோரன் சொல்லணும். Okay ma'am. Okay ma'am. சூப்பர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு கேட்டால் நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. கொனன்சி அம் ஃப்ரைட்டாக, ஸோ ஃப்ரைடே 10:45 ஓகேவான்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஃப்ரைடே எனக்கு ஒர்க் இருக்குது, மண்டே வரேன் அப்படின்றாங்க. மண்டே ஸ்லாட்டே ஃப்ரீயாக இல்லை அப்படின்றாங்க. லைடர் நிஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட், ஸோ நோ ஃப்ரீ. கேட் இஸ் சப்மிட் ஒர்க், ஸோ வெட்னஸ்டே 11:30 ஓகேவான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, யா தட்ஸ் கேட், தட்ஸ் பாசிபிள், ஃபீல் அண்ட் டாங்க். ஆல்சோ மறுபடியும் கன்ஃபர்மேஷன், ஆல்சோ மிட் ஒர்க் 11:30. வி இஸ் நாக்மல் இயர் நாம பிட்டர், ஸோ உங்கள் பேர் என்னன்னு மறுபடியும் கேட்குறாங்க. ஸோ மாரா டோபாட். டாங்க ஃப்ரோ டோபாட் பிஸ் மிட்வாக் ஆஃப் வீடர்ஹோரன். ஸோ வெட்னஸ்டே பார்க்கலாம், ஆஃப் வீடர்ஹோரன். டாங்க ஆஃப் வீடர்ஹோரன். ஸோ நீங்கள் ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே மேம். ஸோ இப்போ டேர்ம் இன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பொலைட்டாக நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, இதை பாருங்க, ஈஷ் வில் ஐனன் டர்மீன்னா அது வந்து பொலைட்டா இல்லை, ரூடா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நாட் பொலைட், உன்ஹோஃப்லிஷ், இம்பொலைட். பொலைட்டா கேட்கணும்னா கார்னிஷ் பிட்ட ஐனன் டர்மீன் ஹாபன், ஈஷ் மஸ்ட பிட்ட ஐனன் டர்மீன். ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை தான் யூஸ் பண்ண போறீங்க. எங்கே போனாலும் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இப்படி தான் கேட்க போறீங்க. சரிங்களா? ஸோ இதை விட பொலைட்டாக, ரொம்ப பொலைட்டாக கேட்கணும்னா ஈஷ் ஹேட் ஏ கேன் ஐனன் டர்மீன். ஸோ இதுவும் நீங்கள் கற்றுக்கோங்க, இதுவும் நீங்கள் கற்றுக்கணும். ஆனால் இது மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது, ஈஷ் வில் ஐனன் டர்மீன் அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட், ஸோ இங்கே 2 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துக்கு இந்த மாதிரி டயலாக் எழுதணும். ஒன்று என்னென்னா சீசன் ஃப்ரிஸாயர், நீங்கள் வந்து ஹேர் சலூன் அந்த ஷாப்பில் இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் வந்து இந்த மேல் கஸ்டமர் ஐன் குண்டின் அப்படின்னா, குண்டின்னா ஃபீமேல் கஸ்டமர், அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். அது வந்து ஒன்லி கேட் நுவர் ரைட் சே நுவர். ஸோ 1 மணிக்கு தான் அவங்களுக்கு வர முடியும். நாளைக்குன்னா 10 இல்லைன்னா 17. ஸோ 10 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கு, இது 3 டைம் தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஸ்லாட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ப்ரோக்கன் ஐனன் டர்மின் பைம் ஃப்ரிஸாயர். ஸோ சலூன் அவங்கக்கிட்ட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். ஸோ இன்னைக்குன்னா 3 மணிக்கு மேலே, நாளைக்குன்னா 4 மீட்டாகுன்னா அந்த 10 மணிக்கு. இந்த 2 டைம் தான் உங்களால் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சரி 10 மணின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ நாளைக்கு 10 மணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எடுத்த உடனே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த டைம் சொல்லணும். இன்னைக்கு இந்த டைம் ஓகேவான்னா, இல்லை இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லும். ஸோ நாளைக்கு இந்த டைம் ஓகேவான்னு கேட்டு அதுவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த டைம் ஓகேவான்னு 4 மணிக்கு ஓகேவான்னா அதுவும் முடியாதுன்னு சொல்லணும். அப்போ கடைசியாக 10 மணிக்கு, நாளைக்கு 10 மணிக்கு முடிக்கணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி. புரியுதா? மேலே அதுதானே பேட்டர்ன். நீங்கள் ஃப்ரைடே வர முடியுமான்னா ஃப்ரைடே இல்லை மண்டே வரேன்றாங்க, மண்டே இங்கே இது இல்லை வெட்னஸ்டே வாங்கன்றாங்க. ஸோ வெட்னஸ்டே ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே டைலாக் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா, நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆஃபீஸ் வந்து 9 to 12 வரைக்கும் ஓப்பன். தேர்ஸ்டே வந்து ஈவினிங்ஸில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பன். ஸோ இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் லாங்குவேஜ் கோர்ஸ்க்கு அந்த கிளாஸ்க்கு வரீங்க இன்ஸ்டியூட்டுக்கு. ஸோ உங்களுக்கு எப்போவுமே வேலை வந்து 9 to 3 o'clock வரைக்கும் உங்களுக்கு வேலை, 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு வேலை. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கூட்டன் டாக் Ich hatte gern einen Termin. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட நேம் சொல்லணும். கூட்டன் டாக். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிஸாயர்னா ஏதோ ஒரு ஃப்ரிஸாயர் நேம் போட்டு வச்சுட்டு வாஸ் கேனிஷ் க்யூசிட்டுன் வென் என்ன பண்ணலாம், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூனா கூட்டன் டாக் மை நாம இஸ்ட்டுன்னு உங்கள் பேர் சொல்லிட்டு Ich hatte gern einen Termin, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்கணும். ஸோ அதுக்கு கர்னன்சி. அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு கர்னன்சி ஹாய்ட்டே ரைட் சே நுவர் காமன். ஸோ இன்னைக்கு 1 மணிக்கு வர முடியுமான்னா 9 ich muss arbeiten. Geht es morgen 17 Uhr அப்படின்னு சொல்லணும். அதுக்கு 9 leider nicht. ஸோ leider nicht அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அதை நீங்கள் சொல்லணும். 17 Uhr ஜேனுவர் அது சொல்லணும். அது பண்ணுன்னா ஓகே, ஜேனுவர் ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. Ich hatte gern einen Termin haben Sie heute, இன்னைக்குன்னா heute, மார்கன்னா நாளைக்கு, இல்லைன்னா டோனஸ்டாக் இல்லை ஃப்ரைடாக் einen Termin ஃப்ரை, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு. 9 இல்லை heute மார்கன் இல்லை ஃப்ரைடாக் leider nicht, அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை. aber Sonntag können Sie am Sonntag 10 Uhr kommen. ஸோ சண்டே 10 மணிக்கு வர முடியுமா அப்படின்னு. 9 das geht leider nicht, வர முடியாது. இல்லைன்னா 9 da kann ich leider nicht. Geht es am Montag 5 Uhr? Ja, das geht, vielen Dank. Ja, danke. இதில் ஏதாவது ஒன்று முடிக்கணும். சரிங்களா? சரி, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பேஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி 2 சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எழுதணும் அப்பாயின்மெண்ட். எழுதுவீங்களா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா?
No, ma'am. ம் அடுத்தது Pünktlichkeit, punctuality. So lesen Sie und sehen Sie die Bilderin, wo kann man hier so spät kommen? So இந்த இடத்துக்கு ஒருத்தர் லேட்டா வரலாமா? வரலாம் அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வரலாம்? So for example, Herr Spiegel hat 10:45 einen Termin beim Arzt. Herr Spiegel என்றவருக்கு 10:45க்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. So kann man hier so spät kommen? இங்க ஒருத்தர் லேட்டா வரலாமா? Kann man hier so spät kommen? யா இல்ல நைன் ரெண்டுத்துல ஏதாவது சின்ன வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். யா இல்ல நைன்? நைன். ஓகே. யான்னு கேட்டிருந்தீங்கன்னா வி ஃபீல் மினிட்னு கேட்டிருப்பேன். எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வரலாம்? ஒருவேளை லேட்டா வரலாம்னா எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வரலாம்? வி ஃபீல் மினிட்டன். ஹாஃப் அன் ஹவர் லேட்டா வரலாமா? ஏதோ 5 மினிட்டன் லேட்டா வரலாம். ஓகே. அடுத்தது செகண்ட் சினாரியோ என்னன்னா கொலிகன் சிட்சன் am Abend in einer Bar. ஸோ கொலீக்ஸ் எல்லாம் ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. பியான்றவங்க இன்னும் வரல. ஸோ டெர்மின் அவங்க 20னா 8 o'clock. ஸோ அந்த டைமுக்கு வரணும்னு பேசிட்டாங்க. ஓகே பேசிட்டாங்க 8 o'clock. ஸோ இப்போ அங்கே வந்து கன்மான் ஹியர் ஜூ ஸ்பேட் காமன் இந்த இடத்துக்கு லேட்டாக போகலாமா? வி ஃபீல் மினிட்டன். ஸோ எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக போகலான்னு நினைக்கிறீங்க? என்னம்மா? 30 minutes, ma'am. 30 Minuten. So 30 minutes, okay. மூணாவது, Frau Moser hat eine Besprechung in der Firma. Termin 9 Uhr. So Frau Moser என்றவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கு. 9 o'clock இருக்கணும். So kann man hier so spät kommen? 9, ma'am. 9. அடுத்தது, Lena und Stefan kochen. ஸோ லீனா ஸ்டெஃபன் குக் பண்ணுறாங்க. லியோன்றவங்க சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 8 o'clock. ஸோ கேன் மேன் ஹியர் ஜூ ஸ்பேட் காமன்? மினிட்டன். ஸோ எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக போகலாம்? வி ஃபீல் மினிட்டன். 15 minutes. ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து சாப்பிட போகும்போது கூட லேட்டாக போகக்கூடாது. அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சில் கிளைமேட் இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லேட்டாக போனோன்னா என்ன ஆகும்? ஸோ ஒருவேளை மறுபடியும் ஹீட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால லேட்டாக போகக்கூடாது. ஸோ இப்போ இது 4 இதுதான் இங்கே வந்து ஸோ ஆடியோ வரும். ஸோ இவங்க எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக வந்தாங்க? டிலே. ஃபர்ஸ்ட் பேட்டுங்கன்னா டிலே. ஸோ ஹவு மெனி மினிட்ஸ் டிலே? ப்ராப்ளம் எஸ் ஆர் நோ சொல்லணும். ஓகே. 1. Guten Morgen. Mein Name ist Spiegel. Ich habe einen Termin bei Frau Dr. Schwarz. Guten Tag, Herr Spiegel. Ja, stimmt. Der Termin war um 10:45 Uhr. Es ist schon 10:50 Uhr. Ja, ich weiß. Entschuldigen Sie, die U-Bahn. Ja, ist schon gut, Herr Spiegel. Gehen Sie bitte noch kurz ins Wartezimmer. Die Doktorin kommt gleich. Okay, first பேட்டுக்கு வந்து 10 minutes delay. Problem yes or no? Yeah, ma'am.
ம் Ja, Mann. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது 2. Hallo zusammen. Hallo. Grüß dich. Hallo Pia. Servus. Es tut mir leid. Ich bin 15 Minuten zu spät. Wartet ihr schon lange? Kein Problem. Zum Wohl. Auf Pia. Zum Wohl. எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக வந்தாங்க? கேட்கலையா? Yes, ma'am. 2. Hallo zusammen. Hallo. Grüß dich. Hallo Pia. Servus. Es tut mir leid. Ich bin 15 Minuten zu spät. Wartet ihr schon lange? Kein Problem. Zum Wohl. Auf Pia. Zum Wohl. எவ்வளோ மினிட்ஸ் லேட்மா? Two minutes, ma'am. இல்லையே. என்ன மேம்? எவ்வளோப்பா? Funzen ஃபுன்சேன். ஃபுன்சேன்னா 15. minutes. 15 minutes. Problem yes or no? Yeah or 9? Yeah, ma'am. பார்ல தானே போறாங்க 9. Yeah. 9. ஃப்ரெண்ட்ஸ் தானே பார்ல தானே மீட் பண்றாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. சோ இப்போ கம்பெனி ஆபீஸ் 3. Wo ist Frau Moser? Ich weiß nicht. Es ist schon 10 nach 9. Wir beginnen ohne Frau Moser. Oh, Entschuldigung, tut mir leid. Der Bus. Wir warten schon 10 Minuten, Frau Moser. Jetzt können wir endlich beginnen. So, wie viele Minuten Verspätung? கேட்கலையா? 3. Wo ist Frau Moser? Ich weiß nicht. Es ist schon 10 nach 9. Wir beginnen ohne Frau Moser. Oh, Entschuldigung, tut mir leid. Der Bus. Wir warten schon 10 Minuten, Frau Moser. Jetzt können wir endlich beginnen. அந்த மாதிரி இருந்தது. என்னதுப்பா? 15 minutes மாதிரி கேட்டீங்க. 10 minutes. 10 minutes. Problem? Yeah, order 9? Yeah, ma'am. Office. Yeah, ma'am. So, last. 4. Oh Mensch, wo ist er denn? Das Essen ist schon lange fertig. Ja, echt. Ich habe Hunger. Ah, da kommt er. Hallo, da bist du ja endlich. Komm rein. Hallo Lena. Entschuldigung, ich bin eine halbe Stunde zu spät. Es tut mir so leid. Naja, ich hoffe, das Essen ist jetzt nicht kalt. Hallo Leo, da bist du ja. Schön, jetzt können wir essen. So, wie viele Minuten Verspätung? ஸோ இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, ஒரு செகண்ட் 60 செகண்டன். ஸோ 60 செகண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? 1 மினிட். 30 மினிட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க? 1 halbe Stunde. half an hourக்கு 1 halbe Stunde.
4. Oh Mensch, wo ist er denn? Das Essen ist schon lange fertig. Ja, echt. Ich habe Hunger. Ah, da kommt er. Hallo, da bist du ja endlich. Komm rein. Hallo Lena. Entschuldigung, ich bin eine halbe Stunde zu spät. Es tut mir so leid. Naja, ich hoffe, das Essen ist jetzt nicht kalt. Hallo Leo, da bist du ja. Schön, jetzt können wir essen. எவ்வளோ மினிட்ஸு தெரியலையா? eine halbe Stunde. Half an hour. Problem? Yeah. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் தனித்தனி ஒரு ஃப்ரேசஸ் ஓகேங்களா? இதுக்கு என்னன்னா ஏ என்ற பர்சன் வந்து வெயிட் பண்ணுற ஒரு பர்சன், பி வந்து லேட்டாக வரவர். ஸோ இந்த வசனம் இந்த சென்டென்ஸ் வந்து ஏ சொல்லணுமா பி சொல்லணுமா, வெயிட் பண்ணுறவங்க சொல்லணுமா லேட்டாக வரவங்க சொல்லணுமா? சரிங்களா? ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த சென்டென்ஸ் படிச்சுட்டு இது யார் சொல்லணும், யார் சொல்ல வேண்டிய வசனம். ஆவாம So first one வந்து es tut mir leid ich bin so spät, so I am sorry I am late. ஓகேவா? அது வந்து வெயிட் பண்ற ஒருத்தவங்க சொல்லணும். Entschuldigung bitte இது யார் சொல்லணும்? இது ஓகே. Schon gut, Schon gut னா it's all right. Kein Problem, no problem. Bema. Beva. Amen. Amen. Das nächste Mal bitte pünktlich, next time punctual வாங்க அப்படின்னு. Amen. Amen. Ich bitte um Entschuldigung, அது apologize பண்றது. Bema. Bema. ஓகே, இதுவும் அதே தான். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. Bema. மார்க் நிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தயவுசெய்து அந்த இது எழுதுங்க. இந்த கண்டிப்பா நீங்க எழுதி எனக்கு அனுப்பணும். எல்லாருமே யார் ஒருத்தர் கூட விடக்கூடாது, எல்லாருமே எழுதணும். அதே மாதிரி இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு பேசணும்.